அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வலைக்கும் சலாம். எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோம். வியூவர்ஸ் நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புறோம். அவங்களும் நல்லா இருப்போம்னு நம்புறோம். போன வீடியோ வந்து அரஃபா டென்ஸு, மினா டென்ஸு, அப்புறம் ஜ அரஃபா மெட்ரோ ஸ்டேஷனு மெட்ரோ ஸ்டேஷன்லேருந்து இதெல்லாம் வீடியோஸ் எடுத்திருந்தோம். முஸ்தலிஃபா கிளம்புற வரையும் எடுத்திருந்தோம். நல்ல கூட்டம்லாம் ஜே ஜே ஜேன்னு இருந்தது போல. அதெல்லாம் மக்களுக்கு எடுத்து காமிச்சோம். நீங்க பார்த்தீங்களா? வியூஸும் நல்லா போச்சு. வியூஸ் செம்மையா போயிருந்தது. 1.6K வியூஸ் போயிருச்சு. நாங்களே நம்ப முடியல. எல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபை தான். அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த வீடியோ எத பத்தி அப்படின்னா, முஸ்தலிஃபாலருந்து அடுத்து ஜம்ராத் ஸ்டேஷன் போய், ஜம்ராத்லேருந்து நம்ம ஷைத்தானுக்கு கல் எறியறது. அது வந்து டே 10. டே 10ல நம்ம என்னென்னலாம் பண்ண போறோம்ன்றத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ இப்போ வந்து அந்த ஜமராத் ஸ்டேஷன்ல இருந்து நம்ம எப்படி போய் நம்ம அந்த சைத்தான் கல் எறிஞ்சோம் அப்படின்ற ஒரு சின்ன கிளிப்ஸ் எடுத்திருக்கிறோம். அங்கேருந்து ஸ்டேஷன்லேருந்து ஜம்ராத் அதாவது ஷைத்தானை நீங்க போய் பார்க்கறதுக்கே நீங்க 1½ கிலோமீட்டர் நடக்கணும். நடந்துகிட்டே இருக்கு. ஏன்னா ஸ்டேஷன்ல இருந்து உங்களுக்கு அந்த சைத்தானுக்கு கல் எறிகிற அந்த ஸ்பாட் மட்டுமே கீழ மேல மேல கீழ அப்படியே சுத்த விடுவாங்க போட்டு. செம்ம த்ரில்லா தான் இருக்கும். அந்த கிளிப்பை வந்து நீங்க பாருங்க. பாருங்க. வியூவர்ஸ் இந்த வீடியோவில் வந்து ஜம்ராத்துக்கு போகிற பாதை தான் இது. ஃபுல்லாக கவரப் பண்ணி கம்ப்ளீட்டாக ஏர் கண்டிஷனிங் போட்டிருப்பாங்க. சில்லுன்னு நடந்தே போய் சைத்தானுக்கு கல் எறியலாம் நீங்கள். அல்ஹம்துலில்லாஹ். ஜம்ராத்தில் வந்து நீங்கள் கல் எறிஞ்சு முடிஞ்சோடனே இஹ்ராமை வந்து கலைஞ்சிருவீங்க. நீங்கள் நார்மல் ட்ரெஸ்லேயே போய் தவாஃப் ஜியாரா பண்ணலாம். தவாஃப் பண்ணிவிட்டு ஷை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அடுத்து வந்து மினாவில் போய் தங்குறதுக்குண்டான ஏற்பாடுகளை நீங்கள் பண்ணிக்கலாம். நாங்கள் போய் தவாஃப் ஜியாரா பண்ணும்போது இந்த கூட்டத்தை பாருங்கள். பிறை 10 அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பெரிய சைத்தானுக்கு மட்டும் 7 கல் எறிவீங்க. அதுக்கப்புறம் நீங்கள் தவாஃப் ஜியாரா செஞ்சுட்டு செஞ்சு முடிச்சுட்டு நீங்கள் மினாவுக்கு போயிட்டு நைட்டு தங்கணும். அதுக்கப்புறம் பிறை 11 அன்னைக்கு சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் 3க்குமே 21 கல் எறியணும். 7 கல் வீதம் 21 கல் எறியணும். அப்புறம் எரிஞ்சு முடிச்சுட்டு மறுபடியும் நீங்கள் 11ஆம் தேதி நைட்டு மினால வந்து தங்கணும். அதுக்கப்புறம் 12ஆம் தேதி அதே மாதிரி சின்ன சைத்தான், நடு சைத்தான், பெரிய சைத்தான் 3க்குமே வந்து 21 கல் எறியணும். எப்படி பார்த்தாலும் பிறை 10, பிறை 11 நீங்கள் மினாவில் தான் நீங்கள் கழிக்கணும்.